வணக்கம். பரபரப்பு சீரியலுடன் நான் நிரோஷன். போர்முனையில் அல் ஜசீரா செல்வாக்கு பெற்றது எப்படி என்ற காணொளி தொடரின் 17வது எபிசோட் இது. கடந்த பாகத்தை நாம் முடித்த போது வெளிநாட்டு செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் ஆப்கானிஸ்தானில் நுழைய தாலிபான் ஆட்சியாளர்கள் அனுமதி மறுத்ததால் அவர்கள் தாலிபான்களை பகிரங்கமாக எதிர்த்து நாட்டின் ஒரு பகுதியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வடக்கு கூட்டணியின் ஆதரவை நாட வேண்டி வந்தது என்றும், அந்த நேரத்தில் காபூலில் இருந்த ஒரே தொலைக்காட்சி குழு அல் ஜசீரா தான் என்பதால் அந்த குழுவினர் மட்டும் காபூலில் இருந்து கொண்டு தினமும் தாங்கள் எடுத்த படக்காட்சிகளை செயற்கைக்கோள் மூலம் தங்களது அலுவலகத்திற்கு அனுப்பி வந்தனர் என்றும் முடித்திருந்தோம். அதன்பின் நடந்ததை பார்க்கலாம். அல் ஜசீரா தொலைக்காட்சி 10 முதல் 12 டயாமீட்டர் வட்ட வடிவ டிஷன்டனாக்கள் மூலம் காபூலில் இருந்து படக்காட்சிகளை செயற்கைக்கோளுக்கு அனுப்பி வந்தது. இதன் மூலம் சேட்டலைட்டுக்கு தெளிவான படக்காட்சிகள் கிடைத்து வந்தன. வேறு எந்த தொலைக்காட்சியும் ஆப்கானிஸ்தானில் இது போன்ற சேட்டலைட் அப்லிங் அமைப்பையோ படங்களையோ அனுப்பும் வசதியை கொண்டிருக்கவில்லை. அரபு மொழி செய்தி ஒளிபரப்பில் அல் ஜசீராவின் போட்டி சேனல் என்று கருதப்படும் அபுதாபி தொலைக்காட்சி கூட ஆப்கானிஸ்தான் செய்திகளை பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பெஷாவர் மற்றும் இஸ்லாமாபாத் நகரங்களில் இருந்தே அனுப்பி வந்தது. தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் இயங்கும் ஒரே தொலைக்காட்சி அல் ஜசீரா தான் என்று அதன் தலைமை எடிட்டர் இப்ராஹிம் ஹிலால் AFP செய்தி நிறுவனத்திடம் பெருமையுடன் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள் தனிக்காட்டு ராஜாவாக அல் ஜசீரா இருந்தது. இதனால் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள் எடுக்கப்படும் படங்கள், பேட்டிகள், கட்டுரைகள் என அனைத்து வகை செய்திகளும் அல் ஜசீராவுக்கு மட்டுமே கிடைத்து வந்தன. தாலிபான் அதிகாரிகளின் பேட்டிகள் தினசரி ஒளிபரப்பப்பட்டன. நிலைமை மோசமாகி வந்த வேளையில் தாலிபான் அதிகாரிகளின் தினசரி பேட்டிகள் அல் ஜசீராவுக்கு மதிப்பு வாய்ந்த செய்திகளாக மாறின. அமெரிக்க ஆளற்ற விமானத்தை தாலிபான்கள் கனரக இயந்திர துப்பாக்கிகள் மூலம் சுட்டு வீழ்த்திய விதம், அல்லது காபூலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஆப்கானிஸ்தான் போராட்டக்காரர்கள் நுழைந்தது போன்ற அல் ஜசீரா செய்தியாளர் டைசர் அலுனியின் தினசரி செய்திகள் ஆப்கானிஸ்தான் நாட்டின் நிலவரம் குறித்து சிலர் மட்டுமே அறிந்திருந்த தகவல்களை உலகறிய செய்தது. பின் லாடனை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து விவாதிக்க தாலிபான் அறிஞர்களின் கூட்டம் நடந்தது. இதை அல் ஜசீரா நேரடி ஒளிபரப்பு செய்தது. பின்னர் உலகம் முழுவதும் இந்த கூட்டம் குறித்த தகவல்கள் ஒளிபரப்பாகின. ஒசாமா பின் லாடனை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க முடியாது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சமாதான முயற்சிகளுக்கான கதவுகள் அடைபட்டன. இதனால் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணமானவர்களை ஒடுக்குவது என்ற போர்வையில் ஆப்கானிஸ்தான் மீது பெரிய அளவிலான பதிலடி நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபடும் என்ற எதிர்பார்ப்பு தீவிரமடைந்தது. தாலிபான்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த தயாராகினர். அமெரிக்க விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தாலிபான்கள் தயார் நிலையில் இருக்கும் வகையிலும் காபூலில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்தது குறித்த செய்திகளை டைசர் அலூனி அல் ஜசீராவுக்கு அனுப்பி வந்தார். அமெரிக்கா தலைமையிலான படைகள் ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுப்பது தவிர்க்க முடியாததாக மாறியது. போர் சூழல் குறித்து அனைத்து தகவல்களையும் சிறப்பு செய்திகளாக சேகரித்து ஒளிபரப்புவதில் அல் ஜசீரா மும்முரமாக இருந்தது. தீவிரவாதத்துக்கு எதிரான போர் குறித்த செய்தி ஒளிபரப்புகளை அமெரிக்க நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்தது. இந்த நிலையில் ஈரானிய எல்லைக்கு அருகே தாலிபான் நிலைகளை கண்காணிக்க அமெரிக்க சிறப்பு படை துருப்புகள் 5 பேரை ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பிடித்து சென்றது குறித்த செய்தி அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த செய்தி அமெரிக்க நிர்வாகத்தை கொந்தளிக்க வைத்தது. இந்த செய்தி உண்மையல்ல என்று அமெரிக்க அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். டோகாவில் உள்ள அமெரிக்க தூதர் அல் ஜசீராவில் ஒளிபரப்பான செய்தி குறித்து முறைப்படியான புகாரை கத்தார் நாட்டு வெளியுறவு அமைச்சரிடம் அளித்தார். பின் லாடனது மகனின் திருமணத்திற்கு அல் ஜசீரா நிருபர் அகமது சைடானை அளித்த தாலிபான்கள் தான் இந்த தகவலையும் நம்பகமான விதத்தில் தெரிவித்தனர் என்று அறிவித்ததுடன் தான் வெளியிட்ட செய்தியையும் உறுதிப்படுத்தியது அல் ஜசீரா தொலைக்காட்சி. அல் ஜசீராவின் இந்த பதிலால் திருப்தியடையாத அமெரிக்க நிர்வாகம் அல் ஜசீராவின் ஒளிபரப்பை சிதைக்க முயற்சியில் இறங்கியது. அல் ஜசீராவில் ஒளிபரப்பான காட்சிகளை அமெரிக்க தொலைக்காட்சிகள் பெற்று மறு ஒளிபரப்பு செய்வதை தடுக்கும் முயற்சியில் அமெரிக்க நிர்வாகம் இறங்கியது. அமெரிக்க தொலைக்காட்சிகளான ABC, CBS, CNN, Fox மற்றும் NBC ஆகிய 5 முக்கியத்துவ தொலைக்காட்சிகள் அல் கைதா பற்றிய செய்திகளை தணிக்கை செய்து ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டன. அதிகாரிகளின் இந்த செயல் அல் கைதா பற்றிய செய்திகளை தரும் நிலையில் இருந்த ஒரே தொலைக்காட்சியான அல் ஜசீராவில் இருந்து எடுத்து மறு ஒளிபரப்பு செய்யப்படும் காட்சிகளையே மறைமுகமாக குறிப்பிட்டது. அமெரிக்க ஒளிபரப்பு நிறுவனங்களின் தலைவர்களை அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் கேண்டலிசா ரைஸ் சந்தித்தார்.
சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் பின் லாடன் பற்றிய செய்திகளை ஒலிபரப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் 5 பெரிய செய்தி ஒலிபரப்பு நிறுவனங்களின் தலைவர்களும் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகரின் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்களுக்கு கிடைத்த காணொலிகளையும் அல் ஜசீராவின் நேரடி காட்சிகளையும் ஒலிபரப்புவதில்லை என்று முடிவு செய்தனர். முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட அல் கைதா பிரதிநிதிகளின் அறிவிப்புகள் தங்களது உறுப்பினர்களுக்கு மறைமுகமான தகவல்களை தருபவை என்று கூறியது வால்ட் டிஸ்னியின் ABC நியூஸ் நிறுவனம். எங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்தும் பணி எதுவோ அதை செய்கிறோம் என்று ஆஸ்திரேலியாவில் பிறந்தவரும் நியூஸ் கார்ப்பரேஷன் உரிமையாளருமான மீடியா ஜாம்பவான் ரூபர்ட் முர்டோச் தெரிவித்தார். ஃபாக்ஸ் நியூஸ் சேனல், ஃபாக்ஸ் டெலிவிஷன், 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் மற்றும் சில தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் நீண்ட கால பாரம்பரியம் உள்ள பல பத்திரிகைகள் ரூபர்ட் முர்டோச்சின் நியூஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமானவை. தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் என்று கருதும் எதையும் ஒளிபரப்பாமல் தவிர்ப்பது எங்களது கொள்கை என CNN வெளியிட்ட அறிக்கையில் வெளிப்படையாகவே அமெரிக்க அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. பின் லாடன் தொடர்புடைய செய்திகளை அமெரிக்க தொலைக்காட்சிகளில் இருட்டடிப்பு செய்வதை அமெரிக்க அரசின் முதல் சட்ட திருத்தம் வலியுறுத்தினாலும் அதை வெளிப்படையாக கட்டாயப்படுத்தவில்லை. அமெரிக்க தொலைக்காட்சி நெட்வொர்க்குகளின் தலைவர்களிடம் பாதுகாப்பு ஆலோசகர் காண்டலிசா ரைஸ் பேசும்போது இதை வேண்டுகோளாக தான் விடுத்தார், கட்டளையாக தெரிவிக்கவில்லை. ஆனால் அல் கைதா தொடர்பான செய்திகளை ஒளிபரப்பக்கூடாது என்பதற்காக வெள்ளை மாளிகை ஊடகங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்தது. பின் லாடன் அல்லது அல் கைதா அமைப்பின் அறிக்கைகளை முழுமையாக பிரசுரிக்க வேண்டாம் என மறுநாள் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஆரி ஃபிளச்சர் அமெரிக்க செய்தித்தாள் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். அடுத்து இங்கிலாந்திலும் தொடங்கியது நெருக்கடி. அதன் பின் நடந்த பரபரப்பான விவரங்களை காணொலி தொடரின் அடுத்த எபிசோடில் வெளியிடுவோம். போர் முனைகளில் இருந்து ஒலிபரப்பு செய்து அல் ஜசீரா தொலைக்காட்சி செல்வாக்கு பெற்றது எப்படி என்பதை பல நிஜ சம்பவங்களுடன் வெளியிடப்படும் இந்த காணொலி தொடர் தினமும் பதிவேற்றம் செய்யப்படும். தொடரின் அடுத்த பாகம் நாளை காலை IST நேரம் 6 மணிக்கு வெளியாகும். இந்த காணொலி தொடரின் கடந்த பாகங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.